Hello friends, வணக்கம் and welcome to Karthika channel KC Family Class Special. Hi. வீட்ல ஃபங்க்ஷன் கலை எப்ப கட்டும்? குடும்பமா போய் மொத்த குடும்பத்துக்கும் ஷாப்பிங் பண்ணும்போது அதுவும் லேடிஸ்லாம் சேர்ந்து புடவை எடுக்க ஜவுளி கடைக்கு போனோம்னா அடடா நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் தோணும். அதே மாதிரியே நம்ம வீட்ல முக்கியமான சொந்த பந்தங்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இன்வைட் பண்ணும்போது பூ பழம் வெத்தலை பாக்கு இன்விடேஷனோட சேர்த்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸும் வச்சு கொடுப்போம். சோ அதுக்காக சாரீஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போறவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்காகவும் எடுக்க வந்திருக்கோம். எனக்கு தட்டுல வச்சு கொடுக்கும்போது எனக்கும் அவருக்கும் ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அதுக்கு பணமாவே எங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. சோ புடவை நீங்க பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. சோ எனக்கும் அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ண வந்திருக்கேன். கடைக்கு போனா சும்மா விடுவேனா ஒரு 2-3 புடவை இப்பவே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தடுத்து சில விசேஷங்கள்லாம் இருக்கு. குலதெய்வம் கோயிலுக்கு போறது, கல்யாண நாள், அது மாதிரி எல்லாமே வருது. சோ மொத்தமா நம்ம இன்னைக்கு ட்ரெஸ் எடுத்துடலாம், சாரீஸ் பாக்கலாம்னு போத்தஸ்க்கு வந்திருக்கோம். சூப்பரா இருக்கு. இந்த கலரும் நல்லா இருக்கு. இது மாமியார் கொடுத்துறாங்க. அது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த மாடலே நல்லா இருக்கு. இந்த கட்டை நல்லா இருக்கு. இந்த கட்டை ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஜவுளி கடையில எல்லாருக்கும் சாரி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான். இந்த வீடியோ பார்க்கும்போது சூடான ஒரு கப் காஃபியோ டீயோ எடுத்துட்டு டிவில கனெக்ட் பண்ணி ஹாப்பியா உட்காந்து பாருங்க. இல்ல போன்ல பாத்தீங்கன்னா கூட ஹாப்பியா அந்த ஃபீலோடயே பாருங்க. வர்ச்சுவலா நான் உங்க எல்லாரையும் கிரகப்பிரவேசத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்ததுல அவ்வளவு பேர் அவ்வளோ ஹாப்பியா அழகா ரிப்ளை பண்ணிருந்தீங்க, கமெண்ட் பண்ணிருந்தீங்க. என்னால ரிப்ளை பண்ண முடியல, கொஞ்ச நாளைக்கு என்னால ரிப்ளை பண்ண முடியாது. எப்பவுமே எல்லா வீடியோக்கும் ரிப்ளை பண்ற ஆள் நானு. ஃபங்க்ஷன் வீடியோ எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். சில வீடியோஸ்க்கு மட்டும் என்னால ரிப்ளை பண்ண முடியாது. உங்க கமெண்ட் ஆனா எல்லாத்தையும் படிப்பேன் நானு. இல்ல இருக்கட்டும், அப்பதான் அடுத்த கலர் சூஸ் பண்ணுவோம். இதுவும் அதே மாதிரி தானா? அந்த ப்ளூ காட்டுங்க, அந்த ப்ளூ ராமர் ப்ளூ காட்டுங்க. இது நல்லா இருக்கு, பிரிச்சு வச்சிருக்காரு. அதுவே நல்லா இருக்கு. நான் மொத்தமா நிறைய சாரீஸ் எடுத்தேன். சில சாரீஸ் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன், சில இதுல காமிச்ச சாரீஸ் எடுத்திருக்கேன், சிலது நான் காமிச்சது எடுக்கல. யாருக்காக நம்ம சாரி எடுக்கிறோமோ அவங்களுக்கு இது சூட் ஆகுமா, அவங்களுக்கு இது பிடிச்ச கலரான்னு பார்த்து சூஸ் பண்ணேன். எனக்கு வச்சு கொடுக்குற சாரீஸ்க்கு எனக்கு பிடிச்ச மாதிரியே நிறைய சாரீஸ் நான் எடுத்தேன். இந்த ரெட்டும் அதுல ஒண்ணு. ரெட், பர்பிள், ப்ளூ, பிங்க், எத்தனை வார்ட்ரோப்ல இருந்தாலும் இதெல்லாம் பத்தவே மாட்டேங்குது. நம்ம கண்ணு அங்கதான் போகுது. நீங்களும் அப்படியான்னு சொல்லுங்க. இந்த பிங்காக இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சில பேர் கிஃப்டிங் சாரீஸ மேல வச்சு பாக்குறீங்களேன்னு நினைப்பீங்க. இங்க இருக்க எல்லா சாரீஸையும் எத்தனை பேர் மேல வச்சு பாத்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த காலம் வேற, இப்ப இருக்க காலம் வேற. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம யோசிச்சா நல்லா இருக்கும். சாதாரண விஷயத்த சிம்பிளா தட்டி விட்டுட்டு சிம்பிளா எடுத்துட்டு போயிடலாம். ரொம்ப யோசிக்க கூடாது. ஹாப்பியா இருக்கணும்னா நல்லா இருக்கு. நேர்ல சூப்பரா இருக்கு. இதுல போட்டோல பரவாயில்ல, ஓரளவு நல்லா இருக்கு. நல்லா இருக்குடா, காம்பினேஷன் சூப்பரா இருக்குடா. காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா சாரீஸுமே இன்ஃபேக்ட் அழகா இருந்தது. அக்காவை எடுத்துக்கோனா வேணானே சொல்லிட்டு இருந்தாங்க. அக்கா அவங்களுக்கு நான் வச்சு கொடுக்குற சாரீஸ்க்கு அவங்களை எடுத்துக்கோனா எடுத்துக்கல. நான் 10 சாரீஸ மேல வச்சு நல்லா இருக்குல்ல, அழகா இருக்குல்ல, இப்படி இருக்குல்ல, அப்படி இருக்குல்லன்னு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். இது உனக்கு நல்லா இருக்கும், அடுத்தது நீ வச்சு பாருன்னு. அக்கா வந்து வேண்டாம், அந்த காசை எடுத்து வை, இன்னும் நிறைய செலவு இருக்கு, செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பட் அவங்க நமக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அண்ட் இது வரைக்கும் செஞ்சதுக்கு நம்ம திருப்பி செய்ய வேண்டியதுன்னு ஒண்ணு இருக்கும். செய்யறாங்க செய்யல, நம்ம சபையில என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடணும். கரெக்டுங்களா? மத்தவங்க என்ன செஞ்சாங்க, எவ்வளவு செய்யறாங்க அதெல்லாம் பார்க்க கூடாது. பணம் இருக்கு இல்ல, கொஞ்சம் இழுத்து பிடிச்சி டைட்டா நான் செஞ்சிடணும்னு நினைப்பேன். நான் ஒருத்தவங்க மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன், எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்றத இந்த மாதிரி நான் அவங்களுக்கு செய்முறை செய்யறது இல்ல, கிஃப்ட் பண்றதுல நான் காமிப்பேன். சோ அவங்க செஞ்சாங்களா இல்லையா அதெல்லாம் பார்க்க மாட்டேன். சோ அக்கா வேணா சொல்லும்போது நான் மார்க்கெட்டிங்கா பண்ணிட்டு இருந்தேன். இந்த சாரீஸ்லாம் ரொம்ப 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 அழகா இருந்தது. இந்த சாரீஸ்லாம் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரைஸியா இருக்க மாதிரி இருந்தாலும் சில சாரீஸ்லாம் நான் ஸ்டார்டிங்ல இருந்து காமிச்ச சாரீஸ் பாத்தீங்கன்னா நிறைய கடைகள்ல கிடைக்கிற சாரீஸ் தான். ஆனா இங்க மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பரா இருந்தது. எல்லோ கலர் வந்து என்னோட நாத்தனாருக்கு பிடிக்கும், காஃபி பிரவுன் கலர் என் மாமியாருக்கு பிடிக்கும். சோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ்ல இருந்து நல்ல காம்பினேஷன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி நாங்க எடுத்துட்டு இருந்தோம். பட்டு மாதிரியே இருக்கு, அழகா இருக்கு. இந்த ப்ளூ எடுத்துக்கோ நான் காட்ட சொன்னேன். இல்ல வேணாம் நாங்க அப்புறம் என் மேல வச்சு காமிச்சுக்கிட்டு இருந்தேன். நானு வச்சு பாக்குறேன். நல்லா இருக்கா? வச்சு பாருங்க மேடம், வச்சு பாருங்க மேடம். அதே நேரத்துக்கு வெயிலுக்கு வச்சு வெளிச்சத்துக்கு வேண்டிய நல்லா இருக்கும். இருட்டா இருக்கீங்க. இப்பதான் கலர் தெரியுது. எல்லாம் ஸ்டூலா போட்டு வச்சுக்கிறாங்க. நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்கு. இந்த கலர் நல்லா இருக்கு.
கிளாத்த தொட்டு பாரு, சூப்பரா இருக்கு. கார்த்திகா கிளாத்த தொட்டு பார்க்கணும். இது பாக்கணுமா? இது அவ்வளவு தெரியல. ஆனா அது போன்ல தெரியலன்னு சொல்றேன். கலர் நல்லா இருக்கு. லைட் பேக் ஒயிட் மாதிரி தெரியுது. ஒயிட்ல இது மாதிரி இருக்கு. டார்க் கிரீன் நல்லா இருக்கு. ஆனா ஒயிட்ல கிரீன் கூட நல்ல கலர் தான். நல்ல கலர் தான். நல்ல கலர் தான். நல்லா இருக்கு. இப்ப நல்லா தெரியுது. சூப்பரா இருக்கா? சுமாரா இருக்காவா? சூப்பரா தான் இருக்கு. உனக்கு நல்லா தான் இருக்கு. ஒயிட்டா தெரியல. லைட் அந்த பேஸ்டல் கலர், அந்த இது பேஸ்டல் கலர் அந்த கிரீன் தெரியுது. பிஸ்தா கிரீன் இருக்குல்ல, அது லைட்டா இருக்கு. அழகா இருக்கா சொல்லிட்டாங்க. இருக்கா? இந்த மாதிரி ஒரு கலரும் நான் அக்காக்கு கேட்டுக்கிட்டு இருந்தேன். சில கலர்ஸ் அக்காவுக்கு பிடிக்கல. ஆனா நான் மேல வச்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னாங்க. இங்க கொஞ்சம் எல்லோ லைட்டிங்ல கலர் வேற மாதிரி தெரியுது. நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன வாங்கினா நான் கண்டிப்பா காட்டுறேன் உங்களுக்கு, தனி வீடியோவா அடுத்த வீடியோல. செமையா இருக்கு இந்த கலரு. செம கலர். வச்சு காட்டுங்க, நல்லா இருக்கான்னு பாக்கலாம். ஓகேவா? என்ன அட்ஜஸ்ட் பண்ணுமா? சரியா வச்சு கட்டுங்க. நல்லா வச்சு கட்ட மாட்டீங்க. ஓகே, நல்லா இருக்கு. காம்பினேஷன் நல்லா இருக்கு. கலர் சூப்பரா இருக்கா? சுமாரா இருக்கா? சூப்பரா இருக்கு. இருக்கு. வெயிட்டே இல்ல. கன்ஃபார்மா எடுத்துக்க போகுது. அப்பனா குலதெய்வ கோயில் போறதுக்கா? ஒண்ணு வச்சுக்கிறடா நீ. கல்யாண நாள், குலதெய்வ கோயில், கிரகப்பிரவேசம் எல்லாம் வருது. பர்பிள் லாவெண்டரா? பர்பிள் லாவெண்டர் ஒண்ணு இல்லையா? அப்பனா அதேதான். பர்பிள் லாவெண்டரா? எப்பவுமே லைட் கலர்ல டார்க் கலர் பார்டர்ஸ் நம்ம பாத்திருப்போம். இப்போ ட்ரெண்ட்ல டார்க் கலர்ல லைட் கலர் பார்டர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தெலுங்கு மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி காம்பினேஷன்ல போடுவாங்க. நான் பாத்திருக்கேன். ஸ்கூல்ல இருந்து வரும்போது இந்த டப்பிங் மூவிஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கோம்ல, அதுல நான் பார்த்த ஞாபகம். வேற எங்கேயும் பார்த்த மாதிரி எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பட் இந்த சில கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு. சில கலர் காம்பினேஷன் நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த மரூன் மடிச்சு வச்சிட்டு இருக்காருல, அது ரொம்ப அழகா இருந்தது. மரூன்ல கட்டம் போட்ட சாரி என்னுடைய முகூர்த்த சாரி, தாலி கட்டுவாங்கல்ல அந்த முகூர்த்த சாரி, அதுல பட்டு சாரியா வச்சிருக்கேன். அதுல ஒரு 2-3 சாரீஸ் அந்த மாதிரி கட்டம் போட்டு மரூன்ல வச்சிருக்கேன். சோ அதனால அதை எடுக்கல. இந்த பர்பிள் ஷேட் சூப்பரா இருந்தது. லைட்டிங்ல வேற கலரா தெரியுது. இது நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு பாக்க. ஆனா ப்ளூ மாதிரி தெரியுது வீடியோல. பாக்க வீடியோல ஆனா கொஞ்சம் பர்பிள் தான். இதெல்லாம் ஓகேவா? செலக்டடா? ஓகே. நல்லா இருக்குல்ல? இது வேண்டாம். கண்டிப்பா செமையா இருக்குடா பாக்கவே. பாக்க நல்லா இருக்குல்ல? நீங்க பிரைட் துணி தப்பியா? நான் ஈஸியா கட்டிடுவேன். அதுக்குதான். இது ஓகேவா? ஒரே கசகசைக்கு பாத்துருது. செக் பண்ணி கசகசைக்கு பாத்துருவிய. கிளாத் ஈஸி டு ப்ளீட்டா இருக்கான்னு பாக்குறேன். வேற ஒண்ணு இல்ல. சரிங்க வச்சு பாக்கணுமா? வெளிச்சத்துல வந்து காமிங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பாத்துட்டு கண்ணாடில அப்புறம் நீங்க வேணா நான் கண்ணாடில கண்ணாடில நல்லா பாருங்க. உனக்கு இந்த கலர் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குது. போன்ற கலர் தான் கிட்டத்தட்ட. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. கிரீன் ஆனா டிஃபரண்ட் காம்பினேஷன் தெரியல. நல்லா இருக்கு. அம்மாக்கு ஓகே தான். டபுள் ஓகே தான். எங்க அம்மாக்கு பிடிச்ச கலர் தான். நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரி, உங்களுக்கு பிடிச்ச கலர். ஓகே தானே? உனக்கு ஓகேவா? எடுத்துக்கலாம். இது ஓகேங்க. இது என்னம்மா? நான் ஏற்கனவே ஆரஞ்சுல அந்த கலர் எடுத்துட்டேன். இந்த ஆரஞ்சுல அரக்கு. ஆரஞ்சுல அரக்கு எல்லாம் ஒரே குடும்பம் தான். நல்ல ஆரஞ்சு, இது டார்க் ஆரஞ்சு. என்னடா ஆரஞ்சுல நல்ல ஆரஞ்சு? ஆரஞ்சுனா ஆரஞ்சு. பியூர் ஆரஞ்சு. பியூர் ஆரஞ்சு. ஓகே. நிறைய இருக்கு. கலெக்ஷன் பெருசா இருக்கு. எல்லாமே பட்டு புடவையா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே பட்டு புடவையா இருக்குது. லாஸ்ட்ல இதுல இருந்து செலக்ட் பண்ணுவேன். நல்லா இருக்கா? பட்டுனா பட்டு ஒரிஜினல் பட்டு மாதிரி இருக்கு.
டிசைன் பார்டர் கலர் அது பட்டு மாதிரி இருக்குல்ல வீடியோல. பட்டு மாதிரியே தான் இருக்கு, நல்லா இருக்கு, வீடியோல பார்க்க நல்லா இருக்கு. வேணாம்ல, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எடுத்து போட்டு காட்டிடுறேன். பின்னாடி ரைட்ல ரைட்ல கீழே விழுந்துடாதீங்க, முடியுங்க. நீட்டு வாக்குல போட்டு எடுத்து கார்த்திகா, தனியா வந்துடாதா? கார்த்திகா, ஏய் கார்த்திகா, மார்க்கெட்டிங் எப்படியாவது நீ ஒரு saree எடுத்துக்கோ அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காப்ல. அது வாங்கவே மாட்டேங்குது. வாங்க மாட்டேன்னு. அழகா இருக்கு, நல்லா இருக்கா? இதுதான் நல்லா இருக்கு. மார்க்கெட்டிங் பண்ணி விற்க வேண்டியிருக்கு நம்ம. அங்கதான் ஓகே, நல்லா இருக்கு தான் சொன்னேன். நல்லா இதை விட இருக்கு. அக்காவுக்கு நல்லா இருக்குல்ல இது? நல்லா இருக்கு, பளிச்சுன்னு இருக்கு, நல்லா சூப்பரா இருக்குல்ல? இல்ல அது புரியுது, பளிச்சுன்னு இருக்கு. அப்புறம் பட்டு சாரி செக்ஷனுக்கு வந்திருந்தோம். கிரகப்பிரவேசத்துக்கு எங்க வீட்ல இருந்து வரிசை வைப்பாங்க இல்லையா, அதுல வைக்கிறதுக்கு சாரி வாங்கிட்டு வந்துருங்க, அவருக்கும் ட்ரெஸ் வாங்கிடுங்க. முன்னாடியே பணமா கையில கொடுத்துட்டாங்க. சபையில வைக்கிறது நல்லா கிராண்டா எடுத்துட்டு வா, பட்டா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அவங்க கொடுத்த பட்ஜெட் ஏத்த மாதிரி நான் எடுத்தேன். கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா அதுல எக்ஸ்ட்ராவா சின்ன சாரீஸ் ஒரு 2 சாரீஸ் எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா சபையில வைக்கிறது நல்லதா வாங்கிட்டு வந்து சொல்லி அமிச்சாங்க. போட்டோல வீடியோ எடுத்துக்கிறேன். சூப்பரா இருக்கு. இங்க வெளிச்சம் நிறைய இருக்கிறதுனால பிரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் வந்து நல்லா இருக்கும் நேர்ல. பெரிய பார்டரா இருக்கு, ஆனா பெரிய பார்டர்ல கொஞ்சம் பெருசா தான் இருக்கு பார்டர். பார்டர் பெருசா இருக்கு. ஒரு வழியா மொத்த ஷாப்பிங் முடிச்சாச்சு. என்ன வாங்கணும்னு அடுத்த வீடியோல காமிக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.